தேவனுக்கு துதிகன மகிமை உண்டாவதாக. அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரத்தில் பவுல் தேவனுடைய சத்தியத்தை சத்தியமாய் பேசி ஜனங்களை நடத்தும் போது அங்கே யூதர்கள் அவர்களுக்கு எதிர்த்து நிற்கிற காரியத்தை நாங்க பார்த்தோம். தொடர்ந்தும் அவர்கள் ஏன் எதிர்த்து நின்றார்கள் என்று நேற்று பார்த்தோம். தொடர்ந்தும் 46வது வசனம், அப்பொழுது பவுலும் பர்னபாவும் தைரியம் கொண்டு அவர்களை நோக்கி, முதலாவது உங்களுக்கே தேவ வசனத்தை சொல்ல வேண்டியதாயிருந்தது, நீங்களோ அதை தள்ளி உங்களை நித்திய ஜீவனுக்கு அபாத்திரராக தீர்த்து கொள்ளுகிறபடியால் இதோ நாங்கள் புரஜாதியாரிடத்தில் போகிறோம். யாருக்கு சொல்றாங்கன்னா, அங்க தேவனுடைய ஜனங்கள், பழைய ஏற்பாட்டு யூதர்களுக்கு, ஊழியம் செய்கிறவர்களுக்கு, வேதத்தை வச்சிருக்கிறவங்களுக்கு, நியாயப்பிரமாணத்தை படி வாழுகிறவங்களுக்கு சொல்றாங்க. என்ன, உங்களுக்கு முதலாவது உங்களுக்குத்தான் தேவ வசனத்தை சொல்ல வேண்டியா இருந்தது. காரணம் என்ன? இவங்களுக்கு வேத வசனம் தெரியல, இவங்களுக்கு அது புரியல, இவங்க அதை விளங்கி கொள்ளல, இவங்க அதை ஏற்றுக்கொள்ளல, அதன்படி வாழல். அதால முதலாவது இவங்களுக்கு அதை இன்னும் தெளிவுபடுத்தி சொல்ல வேண்டியதான ஒரு காரியம் இருந்தது என்று பவுல் அங்கே சொல்லுகிறார். இயேசுவை குறித்து இவங்களுக்கு விளங்கப்படுத்த வேண்டியதான ஒரு காரியம். இந்த நாட்களிலும் அநேக போதகர்களுக்கு, அநேக தீர்க்கதரிசிகள் என்று சொல்லுகிறவங்களுக்கு, அநேக பெரிய பெரிய ஊழியக்காரன் என்று சொல்லுகிறவனுக்கு, அப்போஸ்தலன் என்று சொல்லுகிறவனுக்கு, அற்புதங்களை செய்கிறவன் என்று சொல்லுகிறவர்களுக்கு, பெரிய டாக்டர், எவாஞ்சலிஸ்ட் என்று தங்களுக்கு, பாஸ்டர் என்று தங்களுடைய பெயர்களுக்கு முன்னால பட்டங்களை போட்டு வேதத்துக்கு புறம்பாக சபைகளை, ஜனங்களை நடத்துகிற அநேகருக்கு முதலாவது இந்த சத்தியத்தை சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் இந்த நாட்கள்ல இருக்கு. அநேகருக்கு சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு. அநேக இடங்கள்ல பார்க்கிறோம், பிள்ளையான போதனைகள். ஒருக்கா ரட்சிக்கப்பட்டா காணும், நீ ஆண்டவர்கிட்ட கிருபை இருக்கிறபடியா நீ என்ன பாவம் செய்தாலும் பரலோகம் போயிடுவாய் என்று கள்ள போதனை. சபைகளில தேவனுக்கு விரோதமான காரியங்கள், ஆட்டங்கள், கூத்துகள், சினிமா பாடல்கள், சினிமா கதைகள், காரியங்கள், உலக காரியங்கள், உலக காரியங்களுக்கு முக்கியத்துவம், ஆசீர்வாதத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து நடத்தப்படுகிற அநேக சபைகளும், நடத்துகிற அநேக பெரிய ஊழியக்காரங்களுக்கும் இந்த நாட்கள்ல முதலாவது சத்தியத்தை சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு, காணப்படுகிறது. ஏன்னா இவன் தன்னை மட்டும் கெடுக்கல, தன்னிட்ட வர்ற ஜனத்தையும் கெடுத்து கொண்டிருக்கிறான். இவங்களும் ஆண்டவர்கிட்ட போகாதபடி தங்களிட்ட வருகிறவர்களையும் நரகத்துக்கு தள்ளுகிற ஒரு கூட்டத்தை இவன் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறான். ஒரு சபையை அவன் நடத்தி கொண்டிருக்கிறான். சபை, தேவனுடைய சபை என்ற பேரில் தேவ ஜனங்கள் அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும். வேதம் எங்களுடைய ஒவ்வொருத்தருடைய கைகளிலும் இருக்கிறபடியால் அதை நாங்க சரியாக படித்து புரிந்து இப்படிப்பட்டதான கள்ளர்களை விட்டு விலக வேண்டிய, ஓட வேண்டிய ஒரு கட்டாயம் உண்டு. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம்தான் உங்களை விடுதலை ஆக்கும். ஒரு இடத்துல பார்த்தா தாராளமா சினிமா பாட்டு படிக்கிறான் வந்து நின்று, அதுக்கும் அல்லேலூயா போடுகிற, ஆமேன் போடுகிற, கைதட்டுகிற, விசிலடிக்கிற பைத்திய கூட்டங்கள், முட்டாள்கள் உண்டு. என்னத்துல ஆட்டம் பாட்டம். அநேக சபைகள்ல
கிறிஸ்துமஸ், நியூ இயர் வருகிற நேரங்கள்ல கிறிஸ்தவ பாடல்களை போட்டு சினிமா கூத்து, இது சினிமா பாட்டை போட்டு சினிமா கூத்து இல்ல, கிறிஸ்தவ பாடலை போட்டு சினிமா ஆட்டம் நடக்கிறத அநேக இடங்களை பார்க்கணும். தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள். அங்கே மாற்கு 11ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது, ஆண்டவர் ஆலயத்துக்குள் வரும்போது அவருக்கு மிகுந்த கோபம் வருகிறது. அதை உலகத்துக்குரிய விதமாய் வியாபாரம் செய்கிற இடமாய், அங்கே அதை பரிசுத்த குலைச்சலாய் நடத்துகிற கண்ட இயேசு இருக்கிறவர்களை அங்கே விரட்டுகிற ஒரு காரியத்தை நாங்க பார்க்கிறோம். ஆலயம் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். அதனால நாங்க தான் தேவனுடைய ஆலயம், நாங்க பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். ஆலயம் என்று சபை என்று நடத்துகிற அந்த இடங்களில் பரிசுத்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். எல்லாத்தையும் காரணம் ஜனங்களுக்கு வேத அறிவு இல்லை. அதை சரியா புரிஞ்சு கொள்றதுல, அதன்படி வாழுகிறது கிடையாது. ஆவியானவர் தொடர்ந்தும் வேதத்துக்கு நேராக எங்களை நடத்துவாராக. ஆமென்.